Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு வந்து ரெண்டு healthy பொடி ரெசிபி for rice தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து புதினா இலை யூஸ் பண்ணி ஒரு பொடி ரெசிபியும் அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் யூஸ் பண்ணி ஒரு பொடி ரெசிபியும் தான் இதில் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ரெண்டு ஹெல்த்தி பொடி ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சு எடுத்த புதினா இலையை நம்ம க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது அது ஈஸியாக பொடியாகிறத நம்ம பார்க்க முடியாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து 8 ரெட் சில்லிஸ் எடுத்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியா 2 பூண்டு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ அந்த சூடான கடாயில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த புதினா இலையை சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த வார்மில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண தால் அண்ட் ரெட் சில்லி அதோட கொஞ்சம் சால்ட் அதையும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ட்ரை பண்ண புதினா இலையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம புதினா பொடி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளேவர்ஃபுல் புதினா பொடி ரெடி ஆயிட்டுது. இப்போ சுண்டக்காய் வத்தல் யூஸ் பண்ணி பண்ண போகிற ரெண்டாவது பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில், 8 ரெட் சில்லி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் சுண்டக்காய் வத்தலை எடுத்துட்டு அதை நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணும்போது அது ஈஸியாக நல்லா பொடியாகும். நெக்ஸ்ட்டு தோலோடு இருக்கிற உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால எல்லா பொடியிலையுமே மிளகு சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையுமே நீங்கள் கோர்ஸ் பவுடராக தான் நீங்கள் அரைக்கணும். ஃபைனலி நம்ம 2 சுவையான ஹெல்த்தி பொடி ரெசிபியும் ரெடி ஆயிட்டுது. புதினா பொடி, சுண்ட வத்தல் பொடி. இந்த 2 பொடியிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுற அன்னைக்கு இந்த 2 பொடியும் வித் ரைஸ் அப்பளமே போதுமானது. எல்லா பொடி ரெசிபிக்கும் கீ இல்லாமல் அது கம்ப்ளீட் ஆகாது. கீ வித் பொடி அண்ட் ரைஸ் தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த 2 ஹெல்த்தி பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ see you next time.